சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் தவிக முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், எத்தனை மணி நேரமாக இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது? தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தவிக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடன் ஆலோசனை மேற்கொள்வதாக தெரிவித்தது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் பணியில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வந்தவனம் இருக்கிறார்கள். தாவகத்தை சரியாக 11 மணி அளவில் அவர் இங்க இருக்கக்கூடிய பணியாளர் அலுவலகத்திற்கு வந்தார். வந்த உடனே மிக முக்கியமாக கொள்கை தலைவருக்கு பூத்துவை மரியாதை செலுத்திய பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை மேற்கொள்வார் எதிர்பார்த்த நிலையில ஒரு அறையில் சட்டமன்ற உறுப்பினர்களை அமர வைத்துவிட்டு மற்றொரு அறையில் மூத்த நிர்வாகிகளுடன் தொடர்ந்து தாவக விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும், இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்த பிறகு அந்த ஆலோசனை அடிப்படையிலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரையாடுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டம் என்ன மாதிரியான முடிவு எடுக்க இருப்பது என்ற எதிர்பார்ப்பு கூறுகிறது. என்றால் தொடர்ந்து பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும், கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும், பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்திருந்தது. காங்கிரஸ் மற்றும் குறிப்பாக இன்று திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாடு தொடர்பாக பத்திரிகை சந்திப்பில் கூட தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்துவார்களா அல்லது இது தொடர்பாகவும் மற்றும் பதவி குறிப்பாக ஆட்சி அமைக்கும் கோரும் பட்சத்தில் அமைச்சருடைய லிஸ்ட் பட்டியல் வெளியே தயார் செய்ய வேண்டும். அந்த தயார் செய்வது தொடர்பாக யாராருக்கு எந்த முக்கிய பதவி தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்த பிறகு சட்டமன்ற உறுப்பினருடன் கலந்துரையாடுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக தவிக பொதுச் செயலாளர் புசியானது மற்றும் ஆதவர்ஜனா மற்றும் நிர்மல்குமார், செங்கோட்டையன் மற்றும் ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும், ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதுவும் இல்லாமல் இவர் ஜேசிடி பிரபாகர் முக்கிய மூத்த சட்டமன்ற அமைச்சர் தலைவராகவும் மற்றும் அதிமுக வந்தவர்களாக இருக்கிறார். அவங்களுக்கு பல்வேறு அனுபவங்கள் உண்டு. இது போன்ற காலகட்டத்தில் இந்த மாதிரி முடிவெடுக்கணும். அந்த அடிப்படையில் அந்த முடிவுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட பிறகு அந்த முடிவுகளை சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து அதுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்வா எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்பாக இந்த தொடர்ந்து நிர்வாகியுடன் தொடர்ந்து உரையாற்றி வருகிறார் தனலட்சுமி. சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் தவிக முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், எத்தனை மணி நேரமாக இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது? தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தவிக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடன் ஆலோசனை மேற்கொள்வதாக தெரிவித்தது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் பணியில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வந்தவனம் இருக்கிறார்கள். தாவகத்தை சரியாக 11 மணி அளவில் அவர் இங்க இருக்கக்கூடிய பணியாளர் அலுவலகத்திற்கு வந்தார். வந்த உடனே மிக முக்கியமாக கொள்கை தலைவருக்கு பூத்துவை மரியாதை செலுத்திய பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை மேற்கொள்வார் எதிர்பார்த்த நிலையில ஒரு அறையில் சட்டமன்ற உறுப்பினர்களை அமர வைத்துவிட்டு மற்றொரு அறையில் மூத்த நிர்வாகிகளுடன் தொடர்ந்து தாவக விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும், இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்த பிறகு அந்த ஆலோசனை அடிப்படையிலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரையாடுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டம் என்ன மாதிரியான முடிவு எடுக்க இருப்பது என்ற எதிர்பார்ப்பு கூறுகிறது. என்றால் தொடர்ந்து பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும், கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும், பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்திருந்தது. காங்கிரஸ் மற்றும் குறிப்பாக இன்று திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாடு தொடர்பாக பத்திரிகை சந்திப்பில் கூட தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்துவார்களா அல்லது இது தொடர்பாகவும் மற்றும் பதவி குறிப்பாக ஆட்சி அமைக்கும் கோரும் பட்சத்தில் அமைச்சருடைய லிஸ்ட் பட்டியல் வெளியே தயார் செய்ய வேண்டும். அந்த தயார் செய்வது தொடர்பாக யாராருக்கு எந்த முக்கிய பதவி தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்த பிறகு சட்டமன்ற உறுப்பினருடன் கலந்துரையாடுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக தவிக பொதுச் செயலாளர் புசியானது மற்றும் ஆதவர்ஜனா மற்றும் நிர்மல்குமார், செங்கோட்டையன் மற்றும் ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும், ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதுவும் இல்லாமல் இவர் ஜேசிடி பிரபாகர் முக்கிய மூத்த சட்டமன்ற அமைச்சர் தலைவராகவும் மற்றும் அதிமுக வந்தவர்களாக இருக்கிறார். அவங்களுக்கு பல்வேறு அனுபவங்கள் உண்டு. இது போன்ற காலகட்டத்தில் இந்த மாதிரி முடிவெடுக்கணும். அந்த அடிப்படையில் அந்த முடிவுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட பிறகு அந்த முடிவுகளை சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து அதுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்வா எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்பாக இந்த தொடர்ந்து நிர்வாகியுடன் தொடர்ந்து உரையாற்றி வருகிறார் தனலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.